ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? என்னால் உடனுக்குடனே அப்டேட் பண்ண முடியல ஃப்ரெண்ட்ஸ், ஒரு வீடியோவாக. ஸோ அதனால் அப்படியே முன்ன பின்ன அப்டேட் பண்ணுறேன். ஏன்னா எனக்கு இந்த யூடியூப்பில் எப்படி ஹேண்டில் பண்ணுறதுன்னு இப்போ தான் மெல்லமாக கற்றுட்ருக்கேன். ஸோ எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் அப்டேட் பண்ணுறேன் ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள், எல்லோரும் எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நான் அடிக்கடி சொல்கிற வார்த்தை தான், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். ஆக்சுவலி இப்போ ஃபிஷ் ஃப்ரை பண்ணுறது எடுத்துருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். கோகோனட் ஆயிலில் இந்த மாதிரி கருவேப்பிலை வாஷ் பண்ணி போட்டுட்டோன்னா அப்போ மீன் அதில் போட்டு ஃப்ரை பண்ணும்போது உங்களுக்கு ஸ்மெல் நல்லாயிருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். நல்லா வாசனையாக இருக்கும் கோகோனட் ஆயிலில் பண்ணும்போது. மற்ற நார்மல் நீங்கள் யூஸ் பண்ணுற ஆயிலே இந்த மாதிரி கருவேப்பிலை போட்டு பண்ணால் அதுவும் நல்லா டிஃப்ரெண்ட் ஸ்மெல்லாக தான் இருக்கும். ஸோ இது இந்த பக்கம் இந்த கானாங்கத்தை மீனுன்னு சொல்கிறாங்க. ஒரு ஊரில் அயில மீனுன்னு சொல்கிறாங்க ஃப்ரெண்ட்ஸ். என்ன மீனுன்னு கரெக்டாக எனக்கு மீனோட பேர்லாம் அந்தளவுக்கு தெரியாது. மீன் வாங்கும்போது அவங்க சொல்கிற பேரை தான் நான் உங்கள்கிட்ட சொல்கிறேன். உங்கள் ஊர்லலாம் என்ன இந்த மீனுக்கு பேர் சொல்லுவாங்கன்னு சொல்லுங்கள். எல்லோரும் வீடியோஸை மறக்காமல் ஃபுல்லாக பாருங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நீங்கள் கமெண்ட் பண்ணவே மாட்டேங்கிறீங்க ஃப்ரெண்ட்ஸ். கமெண்ட் பண்ணால் அதுக்கப்புறம் என்னென்ன வீடியோஸ் அப்டேட் பண்ணலாம் அப்படிங்கிறதே எனக்கு ஒரு ஐடியா கிடைக்கும். ஸோ நீங்கள் பண்ணுற கமெண்ட் எனக்கு இன்னும் பெட்டராக இருக்கும். எனக்கு மோட்டிவாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். மோட்டிவேஷன் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ கமெண்ட் பண்ணுங்கள். இன்னும் எந்த மாதிரி வீடியோஸ்லாம் அப்டேட் பண்ணலாம் அப்படிங்கிறதையும் சொல்லுங்கள். ஸோ ஃபிஷ்ஷு எனக்கு நேற்றே அப்டேட் ஒன்று அப்டேட் பண்ணுறேன் ஃப்ரெண்ட்ஸ். ஏன்னா கொஞ்சம் ஒர்க் இதில் ஜாஸ்தி. நிறைய பேர் யூடியூப் சேனல் வச்சுருக்கவங்க சொல்லும்போது கூட நான் நம்பலை பட் ஆனால் நம்ம அதை ட்ரை பண்ணும்போது தான் இதோடய ஒர்க் அதிகமாக இருக்குது. ஸோ இது நான் சும்மா என்னோட சின்ன சின்ன அப்டேஷன் தான் ஃப்ரெண்ட்ஸ். இதில் ஏன்னா எனக்கு இங்கே வீட்லேயும் ஒர்க் இருக்கும், ப்ளஸ் ஷாப்லேயும் ஒர்க் இருக்கும். நான் முன்னாடியே கேட்டிருந்தேன், எங்கள் ஷாப்பு யாரெல்லாம் பாண்டிச்சேரியில் இருக்கீங்களோ எங்கள் ஷாப்புக்கு வாங்க அப்படின்னு சொல்லிவிட்டு. ஸோ கண்டிப்பாக வாங்க. அதே மாதிரி பாண்டிச்சேரியில் சீ ஃபுட்லாம் கொஞ்சம் ஃப்ரெஷ்ஷாகவே கிடைக்கும். வாங்க எல்லோரும் சாப்பிட்றதுக்கு. என்ன பேசுகிறதுன்னு இன்னுமே கரெக்டாக எனக்கு தெரியல ஃப்ரெண்ட்ஸ். ஸோ சொல்லுங்கள் எல்லாருமே எப்படி இருக்குது, உங்களுக்கு பிடிச்சிருக்கா என்னோடய வீடியோ அப்படின்னு சொல்லிவிட்டு கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். திரும்ப திரும்ப கேட்குறேன். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், சாப்பிட்லாம். ஃபைனலாக ஃபிஷ் வறுத்து முடித்தாச்சு. அதை பிளேட்டில் சர்வும் பண்ணியாச்சு. ஸோ சாப்பாடு ஆக்சுவலி சண்டே ஸ்பெஷல் பார்த்திங்கன்னா நண்டு கிரேவி, ஃபிஷ் குழம்பு, ப்ளஸ் இந்த அயில மீன் பொரிச்சது. அந்த தலையெல்லாம் குழம்பு வச்சுட்டேன் ஃப்ரெண்ட்ஸ், மாங்காய் போட்டு. ஸோ அந்த குழம்பு வீடியோ ஒரு நாள் கண்டிப்பாக உங்களுக்கு அதை போஸ்ட் பண்ணுறேன், பாருங்கள். தேங்க்யூ.